வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி சுவையான சூப்பரான உதிரியாக இருக்கிற பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், பாஸ்மதி ரைஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, லெமன். செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகா ஒரு 5 போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு 4 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வேக விட்டுருங்க. ஒரு பாதி வேக்காடு வெந்துருட்டோம். ஏன்னா அரிசி போட்டு நம்ம உடனே இறக்கிடுவோம். அதனால் கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டோம். சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க பாருங்கள். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, இந்த பவுலில் நான் 1 பவுல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ 2 பவுல் தண்ணி நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இருத்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக ஒரு கிண்டிட்டு விட்டுருங்க. ஏன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுக்கலாம். மேலே விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மேலே வெயிட்டுக்கு தண்ணி எதனா பிடிச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி தீயை சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரைஸ் நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கணும். அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் நம்ம எடுத்துருக்கோன்னு அர்த்தம். தண்ணி எல்லாம் இழுத்து நல்லா பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. இந்த பிரியாணியை நம்ம சூடோடு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.